ஹாய் ஹலோ கைஸ் ஹார்னர் டு மீட் யூ. நம்ம நேராக மேட்ரிக்கே போயிடலாம். இன்றைக்கி என்னென்னா ஒரு தரமான அனிமி பற்றி தான் பேச போகிறோம். என்ன அனிமினா மை ட்ரெஸ் அப் டார்லிங். ஆக்சுவலாக இது ஒரு லவ் அனிமி. ஃபஸ்ட்டு நான் ஹீரோவை பற்றி சொல்கிறேன். ஹீரோ சின்ன வயசுலேயே அவங்க தாத்தா ஒரு டால் செய்வார். அந்த டால்லாம் ட்ரெஸ் பண்ணி அதுக்கு ஐப்ரோ ஹேரு எல்லாமே வைப்பாங்க. அதை ஹீரோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுவார், அந்த டால் தான் இந்த உலகத்திலே சிறந்த அழகி அப்படின்னு சொல்லுவான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டாலை நானும் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைப்பார் ஹீரோ. அதனால் சின்ன வயசுலேருந்தே அந்த டால் செய்கிறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வருவார். ஆனால் அவருக்கு ஃபேஸ், அந்த கண், ஒரு சில பார்ட்ஸ் மட்டும்தான் வரைய தெரியாது. மற்றது கை கால், அவர் ட்ரெஸ் எல்லாம் செஞ்சு போடுவார் அந்த டால்ஸ்க்கு. அப்புறம் ஹீரோ ஸ்கூல் படிக்கிற இடத்துல யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பார் இல்லையா. டால்ஸ் தான் அழகிங்க. அதை விட்டால் ஹீரோ எங்கேயுமே போனதில்லை, வீட்டுக்குள்ளே இருப்பார். நிறைய டால்ஸ் செய்வார், அதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பார் செஞ்சு. அப்படி இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கும். ஹீரோ பேர் கோஜோ. ஹீரோ ஒரு டைம் என்ன பண்ணுவார், வீட்டில் மிஷின் ரிப்பேர் ஆகிடும். அந்த டால்ஸ்க்கு ட்ரெஸ்ஸு தைச்சி போடணும். அது ரிப்பேர் ஆனவுடனே ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினை யூஸ் பண்ணுவார் ஹீரோ. அந்த டைம் தான் அந்த பொண்ணு வரும். அவளுடைய ட்ரெஸ்ஸை தைக்க பார்ப்பா. அப்போ தான் ஹீரோவும் அந்த பொண்ணும் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுவாள் என்னென்னா, எனக்கு அனிமியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவங்கள மாறுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தச்சு கொடுப்பியா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கும். அது நீங்கள் அனிமி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹீரோ என்ன சொல்லுவார், தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற ஸ்கெச்சஸ்லாம் போட்டு இந்த மாதிரி தான் தைக்கணும், அதுக்கு எந்தெந்த கிளாத் வேணும், எந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு ஹீரோ நிறைய யோசித்து தச்சு கொடுத்துருவார். கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க வீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் ஹீரோ அதுக்கப்புறம் டால் செய்வார். ஏன்னா ஹீரோ என்ன பண்ணார், அந்த பொண்ணுக்கு மேக்கப்பும் இவரே போடுவார், கையாலே மேக்கப் போடுவார், நிறைய பண்ணுவார். நீங்கள் அனிமி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு பர்ஃபெக்டாக அதே ட்ரெஸ் மாதிரியே வரணுன்ட்டு அனிமி பார்ப்பார். எந்த மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி. ஆனால் ஹீரோ ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நிறைய சுருக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஹீரோவுக்கு புகழ்ச்சி பிடிக்காது. அதே மாதிரி ஹீரோ அந்த பொண்ணுக்கு போட்ட மேக்கப் திருப்பி அந்த டால் போடும்போது அவருடைய ஸ்கெச்சஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு ட்ராயிங் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்டாக வரைவார். ஐப்ரோஸு, ஹைலைனு அந்த மாதிரிலாம் செமையாக வரைவார். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வேறு ஒரு கேர்ள்ஸ்லாம் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இவ்வளோ அழகாக செஞ்சீங்க, எனக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரியே கொண்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நிறைய கற்றுப்பார், ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி, எந்த மாதிரி மேக்கப் போடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துலலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்லாம் தெரிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ பிளேஸை எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த அனிமி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த அனிமியில் சீசன் 1 தான் வந்திருக்கு. 11 எபிசோடு தான் இப்போதைக்கு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஓகே கைஸ், பாய்.